ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்கின்ல விழுந்தால் என்ன ஆகும். அண்ட் வெயிட், சம் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் கூட ஆசிட் இருக்கும். அதெல்லாம் டேஞ்சரஸ் தான் நம்ம ஸ்கின்னுக்கு. இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ணிக்குள்ளே போகிறோம். ஸோ வாங்க டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லைன்னா HClன்னு சொல்லக்கூடிய இந்த ஆசிட் ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு ஆசிட். இண்டஸ்ட்ரியல் ஓர் லெப் யூஸுக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பயங்கரமான ஆசிட் நம்ம ஸ்கின் மேலே விழுந்தால் என்ன ஆகும்? இது நம்ம ஸ்கின்ல விழுந்தால் பர்னிங், இரிட்டேஷன், ரெட்னஸ், அது மட்டும் இல்லாமல் கொப்பளங்கள் கூட வர சான்சஸ் இருக்குது. அதுவே அதிகமாக விழுந்துச்சுன்னா அது உங்களை எரிக்கக்கூட செய்யும். அதனால தான் இது போல் பயங்கரமான ஆசிட்ஸை கையாளும் போது க்ளவுஸ், சேஃப்டி கியர் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. பட் சிலர் இப்போ யோசிக்கலாம், இந்த ஆசிட் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸில் கூட இருக்குதுன்னு சொல்லி. பட் அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இல்லை, அது ஹைட்ரோனிக் ஆசிட். இது ரெண்டுமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெண்டு ஆசிட்ஸ். ஆனால் ரெண்டோடைய நேம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு சேமாக தான் இருக்குது. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன்ஸ் வருது. ஹைலரோனிக் ஆசிட் ஆக்சுவலி ஒரு ஹைட்ரேட்டிங் ஏஜெண்ட்டாக இருக்குது. அது நேச்சுரலாக நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சராக வச்சுக்குள்ள ஹெல்ப் பண்ணும். அது நம்ம ஸ்கின் கேருக்கு சேஃபானது அண்ட் அதால் எந்த ஹார்ம்ஃபுல்லான எஃபெக்ட்ஸும் நமக்கு வராது. ஸோ ரிமெம்பர், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்ட்ராங் அண்ட் டேஞ்சரஸ் ஆனது. பட் ஹைட்ரோலிக் ஆசிட் ஸ்கின் ஹைட்ரேஷன் அண்ட் சேஃபான ஆசிட். ஸோ ரெண்டையுமே அதோட நேமை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தப்புறம் இது பற்றின கன்ஃபியூஷன் உங்களுக்கு போயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.